என்னதான் சிக்கன், மட்டன், எறா, நண்டுன்னு நம்ம விதவிதமாக செஞ்சாலும் இந்த கருவாட்டுக்கு இணையாக எதுவுமே வர முடியாதுங்க. டேஸ்ட்டு சூப்பரான ஒரு கருவாடு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கசப்பு தன்மை வந்துடும். இப்போ அடுத்ததாக ஒரு கை நிறைய பொடியாக நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பூண்டு எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கி வரும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும், அதிகமாக சுண்ட விட்டுற வேண்டாம். இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். நான் வாழை கருவாடு சேர்த்துருக்கேங்க, நீங்கள் நெத்திலி கருவாடு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கருவாடை போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கழுவினிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும் கருவாடு. ஸோ கழுவி எடுத்துகிட்டு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 4 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுலேயே ஈஸியாக வெந்துடும், இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெசிபி. இப்போ கொத்தமல்லியை நல்லா பொடியாக தூவி இறக்குங்க. சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு மனமாக ருசியாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.